இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மாப்ள, அந்த சிவனாண்டி போட்டோ கொண்டு வந்து காட்டின உடனே நான் அப்படியே ஆடி போயிட்டேன் மாப்ள. எனக்கு என்ன பண்றதே தெரியல. நல்ல வேலையா மாட்டிக்காம இருந்த மாப்ள. எப்பா சகல, எனக்கும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு ஆகி போச்சுப்பா. சரி, உனக்கு இப்படி நடக்கணும் முன்னாடியே தெரியுமா? போட்டோவை எப்படிப்பா மாத்தின? பாட்டி, வாயா கார்த்தி, ஏயா இந்த போட்டோ எடுத்துட்டு வர சொன்ன? சந்திரகலாவுக்கும் சிவனாண்டிக்கும் நான் தான் அவங்க பேரன் தெரிஞ்சிருச்சு பாட்டி. தெரிஞ்சு போச்சா? ஆமா பாட்டி. இனிமே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் இந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நான் தான் அவங்க பேரன் அவங்க நிரூபிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் பாட்டி இந்த போட்டோவை கேட்டேன். இந்த போட்டோவை நீ கேக்குறேன்னா ஏதோ காரணம் இல்லாம இருக்காதுப்பா. இந்த சரிங்க பாட்டி, நான் போயிட்டு வரட்டுமா? ஜாக்கிரதப்பா. வரேன் பாட்டி. நான் முன்னாடியே இந்த மாதிரி எதனா நடக்கும் தெரிஞ்சுதான் அதுக்கான ஏற்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டேன். சூப்பர் மாப்ள. எங்களுக்கு தெரியாம பல விஷயங்கள் இப்படி எங்களை ஆச்சரியப்படுத்துறீங்க. ஆமா மாமா, சகல நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இருக்காரு. ஆனாலும் பின்னாடி பல விஷயங்களை செஞ்சிடாரு. சரி மாப்ள, நீ போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. அந்த மகேஷ் மாயா 2 பேருமே நல்லவங்க கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கு. அந்த உண்மையை உன்கிட்ட நிரூபிக்கணும். நீ ஒரு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்றது மட்டும்தான் என் மனசுல இருந்துச்சு. மற்றபடி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சது கூட இல்லை. மகேஷ நீ தான் கடத்திட்டு போயிருக்கேன் நான் நம்புறேன். அவரு எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லு, அதுவே போதும். கடத்திட்டு போய் அவரை உயிரோட வச்சிருக்கியா இல்ல ஏதாவது பண்ணிட்டியான்னு கூட தெரியல. காணாம போன மகேஷுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு. உன்னை கடத்தினது யாருன்னு தெரியுமா? யாரு? மாயாதான். அவதான் எனக்கு போன் பண்ணி உன்னை கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னான். மகேஷ் எனக்கு கிடைக்கலனா நான் ரேவதியை கொன்னுடுவேன். மகேஷ் என்னோட லவ்வர்டா. அவன் என் உயிர். அவன் இல்லாம என்னால வாழவே முடியாது. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? இல்ல, நான் உன்னை தப்பானவன் நினைச்சேன். எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன், அசிங்கப்படுத்திருக்கேன். நீ சொன்ன எந்த உண்மையும் நான் நம்பல. உன்னை எடுத்தறிஞ்சுதான் பேசிருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நல்லது மட்டும் தான் பண்ணிருக்க. உன்னை நம்பாம அந்த மாயாவை நம்பி உன்னை நிறைய காயப்படுத்திருக்கேன். ஏற்காட்டுல அவதான் என்ன கடத்தினான்னு நீ சொன்னப்போ நான் நம்பல. இப்பவும் அவதான் என்ன கடத்தி தண்ணி டேங்க்ல வச்சு கொல்ல பார்த்தா. 2 தடவையும் நீதான் என்ன காப்பாத்திருக்க. உண்மையிலே உனக்கு பெரிய மனசுதான் ராஜா. ஆரம்பத்துல உன் மேல நான் நம்பிக்கை வச்சிருந்தேன். இடையில இந்த மாயா குழப்பி விட்டதால உன்னை நம்பாம எதிரியா பார்க்க ஆரம்பிச்சேன். இப்ப அதெல்லாம் நினைச்சா எனக்கே என் மேல கோவமா வருது. யாரு என்ன சொன்னாலும் உன்னை நம்பி இருக்கணும். நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு ராஜா. ஏய், பரவாயில்ல, அதெல்லாம் விடு. இப்ப புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நான் ஒரு முட்டாள். I'm really sorry. அதை விடுன்னு சொல்றேன்ல. நீ எதை பத்தியும் யோசிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. நீ ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டனா அப்புறம் இந்த மாயாவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் உன் லைஃபை நீயே பார்த்துக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இந்த மகேஷ் கோமாலேருந்து ரெக்கவர் ஆகட்டும். நானே மாயா கிட்ட போய் அவனை ஒப்படைச்சிருவேன். நீ இதை பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத, சரியா? ரெஸ்ட் எடு.
என்னம்மாயா ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? நாமெல்லாம் மகேஷ் எங்க இருக்கான்னு தேடிட்டு இருந்தோம்ல, இப்ப மகேஷ் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியா? எங்க இருக்கான்? அவன் இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கான். ஏன், என்னாச்சு அவனுக்கு? அது தெரியல. ஆனா அந்த டிரைவர் பையன் தான் மகேஷ் மறைச்சு வச்சிருக்கான். என்னது, ராஜாவா? அவன் தான் மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னமாயா சொல்ற? இவ்வளவு நடந்திருக்கா? நீ ஹாஸ்பிடலுக்கு போயும் மகேஷை பார்க்க முடியலையா? ஆமா சார், பார்க்க முடியல. ஆனா அவன் தான் மகேஷ் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். கேட்டா நானே வந்து ஒப்படைக்கிறேன்னு சொல்றான். எப்ப ஒப்படைப்பான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மகேஷ் படுக்கையில பார்த்ததுல இருந்து மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் நான் வேதனையில இருக்கேன். சார், இந்த விஷயத்துல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல சார். நீங்க ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா மகேஷ் அவன்கிட்ட இருந்து மீட்டர்லாம். என்கிட்ட சொல்லிட்டே இல்ல மாயா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் விடு. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னது? ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளாம். என்னது, ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கா? ஏதோ வேலைக்கு போறாளாம். 5 வருஷத்துக்கு திரும்ப வரமாட்டாளாம். வேலைக்கு போறாளா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள வெளிநாடு போக வேண்டிய அவசியம் என்ன? அதான் தெரியல. ஆனா அவ ஆஸ்திரேலியா போறது உறுதி. டிராவல் ஏஜென்சி ஆபீஸ்ல வச்சு இத நானே தெரிஞ்சுக்கிட்டேன். புது நியூஸா இருக்கே. சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பி போ. சரிங்க சார். சொல்லுங்க. சந்திரா, மாயா வந்து என்ன பார்த்தா. அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயமா? மகேஷ் எங்க இருக்கான்ற தகவலை சொன்னான். அவன் எங்க இருக்கான்? அவனை அந்த டிரைவர் பையன் தான் மறைச்சு வச்சிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அவனா மகேஷ மறைச்சு வச்சிருக்கான்? ஆமா சந்திரா. அப்போ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் அவன் மகேஷ மறைச்சு வச்சானா? இது ரேவதிக்கு தெரிஞ்சா அவளே அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திடுவாளே. ரேவதிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு சந்திரா. ஆனா இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. ரேவதி 2 நாள்ல ஆஸ்திரேலியா போறாளமே. என்னது, ஆஸ்திரேலியா போறாளா? எதுக்கு? ஏதோ வேலைக்கு போறாளாம். திரும்ப வர்றதுக்கு 5 வருஷம் ஆகுமாமே. இதையும் மாயா தான் சொன்னா. ஏங்க, இது அவளுக்கு எப்படி தெரியுமா? ஏதோ டிராவல் ஏஜென்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டாலாம். போகட்டு விடுங்க. அந்த டிரைவர் பையலும் நமக்கு எல்லா வகையிலும் டார்ச்சர் கொடுக்கறான்ல, அவனும் புது பொண்டாட்டி பிரிஞ்சு கஷ்டப்படட்டும்.